அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 22வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 13/11/1974 ஆண்டு தீபாவளிக்கு வெளியான திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை. சுஜாதா ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆன படம். ஜெய் கணேஷ், விஜயகுமார், கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி நடித்த இந்த படத்தின் மூலக்கதை எம்.எஸ். பெருமாள். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே. பாலச்சந்தர். இந்த படத்தை பாலச்சந்தர் சார் தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, ஹிந்தி 4 லாங்குவேஜில் எடுத்தார். தெலுங்கில் ஜெய் கணேஷ் பண்ண கேரக்டரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பார். அந்துலேனி கதை அப்படிங்கிற பேரில் தெலுங்கில் எடுத்தார். அதில் ஜெய் கணேஷ் கேரக்டரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணியிருப்பார். தெய்வம் தந்த வீடு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அவள் ஒரு தொடர்கதை. இந்த பாடல் காட்சியில் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பார். அவருக்கு முதலாக பாடியது கேஜே ஜேஸ்தாஸ் அவர்கள். ஜேஸ்தாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பாடிய பாடல் அவள் ஒரு தொடர்கதை படத்தோட தெலுங்கு பதிப்பில் இடம்பெற்ற பாடல் தான். இந்த படம் பெங்காலியில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தமிழில் விகடகவி கேரக்டர் பண்ண கமலஹாசன் பெங்காலிலையும் அதே கேரக்டர் பண்ணியிருப்பார். 4 மொழிகளிலும் சூப்பர் ஹிட்டான படம் இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை கே. பாலச்சந்தர் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸ் காட்சியில் வசனமே இருக்காது, ஃபுல்லாக ரீரெக்கார்டிங்லேயே முடிச்சிருப்பார். படத்தோட கடைசி 7 நிமிஷங்கள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசை சாம்ராஜ்யம் தான். கே. பாலச்சந்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத தன்னோட மியூசிக் மூலமே சொல்லியிருப்பார் எம்.எஸ்.வி. சார். கவிஞர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் கூட்டணியில் பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, கடவுள் அமைத்து வைத்த மேடை, அடி என்னடி உலகம், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களோடு 175 நாட்கள் உடைய வெற்றி திரைப்படம் இது. நான் நேற்று என்னோட பதிவில் சொல்லியிருந்தேன், டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார், மணிரத்னம், பாக்கியராஜ் சார் 3 பேத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு ஒரு படத்தை சொல்லியிருந்தாங்கன்னு. அது இந்த அவள் ஒரு தொடர்கதை படம் தான். அதாவது 3 டைரக்டரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும், திங்கிங் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு காமன் சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் தான். 1974 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் அன்பை தேடி. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, சோ நடித்த இந்த படத்திற்கு வசனம் தூயவன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் முக்தா ஸ்ரீனிவாசன். பகல் கனவு காணக்கூடிய ஒரு கேரக்டரில், ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் நடித்திருப்பார். ஜெயலலிதா அவங்க சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, சித்திர மண்டபத்தில் சில முத்துக்கள் கொட்டி வைத்தேன்னு. டிஎம்எஸோட இணைந்து பாடிய பாடலும், புத்தி கெட்ட பொண்ணு ஒன்று சுத்துதடி போன்ற பாடல்கள்லாம் இந்த படத்தில் தான் இடம்பெற்றது. நடிகர் ஜெய்சங்கருக்கு வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காரணம், எப்படியும் வாரத்துக்கு ஒரு படம் ஜெய்சங்கர் ரிலீஸ் ஆகிடும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 3 படமாவது ரிலீஸ் ஆகும். 1974 ஆண்டு தீபாவளிக்கு ஜெய்சங்கர், மனோரமா நடித்து வெளியான திரைப்படம் பந்தாட்டம். இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஒரு ஃபுட்பால் பிளேயராக நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு இசை சங்கர் கணேஷ். கவிஞர் வாலி எழுதி மனோரமா சொந்த குரலில் பாடிய உன் ராதையை பார் போதையிலே கண்ணா அப்படிங்கிறது அந்த காலத்து ஹிட் பாடல். 1974 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் கலியுக கண்ணன். தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஹீரோவாக நடித்த படம் இது. அவரோட ஜெய்சங்கர், ஜெயசித்ரா, சவுகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க. இது கவிஞர் வாலியோட நாடகமான ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை தான் சினிமாவை எடுத்திருப்பாங்க. படத்திற்கு கதை வசனம் பாடல்கள் கவிஞர் வாலி, இசை வி. குமார். சிறந்த பொழுதுபோக்கு சித்திரம்ங்கிற பேரோட வெற்றி பெற்ற திரைப்படம் இது. 1974 ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். கருமாரியம்மன் தன்னுடைய பக்தர்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்களை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஜெமினி நேசன், கே.ஆர். விஜயா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வாலி, பூவை செங்குட்டுவன், இசை சங்கர் கணேஷ், தயாரிப்பு டைரக்ஷன் வியட்நாம் வீடு சுந்தரம். டைரக்டர் ஸ்ரீதருக்கு ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் அதுக்கு முன்னால் தயாரித்த படங்கள் சரியாக போகலை, நஷ்டம். அதனால் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹிந்தி ஆக்டர் ராஜேந்திர குமார் வந்து ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, உன்னோட பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா நீ வந்து எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு சின்ன தயக்கம். என்ன காரணம் அப்படின்னா, அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு ஒரு படம் வந்து 1963 மக்கள் தினம் எம்ஜிஆரை வச்சு எடுத்தார். அதே நேரத்தில் வந்து ஸ்ரீதர் சார் வந்து காதலிக்க நேரமில்லை படமும் எடுத்துகிட்டு இருந்தார். 2 படமும் ஒன்றா தான் ஷூட் போயிட்டு இருந்தது. ஆனால் காதலிக்க நேரமில்லை படத்தை வந்து அவர் வந்து கலரில் எடுத்தார். முதல் ஈஸ்ட்மன் கலர் திரைப்படம்னு விளம்பரப்படுத்தினார். இது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தை கொடுத்ததுனால அந்த படம் வந்து பாதியிலே ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஸ்ரீதருக்கு வந்து நம்ம எப்படி எம்ஜிஆர் போய் பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ராஜேந்திர குமார் சொல்லிடுறாரு, உன்னோட பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நீ வந்து எம்ஜிஆர் தான் பார்க்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஸ்ரீதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு கண்ணையா மூலமாக விஷயத்தை வந்து பீதாம்பரத்துக்கிட்ட சொல்கிறாரு. பீதாம்பரம் வந்து டைரக்டர் பி வாசுவோட அப்பா, எம்ஜிஆரோட பர்சனல் மேக்கப் மேன். அவர்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே விஷயத்தை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீதர் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் வந்து என்னை பார்க்கக்கூடாது, நான் தான் அவரை பார்க்கணும், அவர் இங்கே வரக்கூடாது, ஒரு பொதுவான இடத்துல வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம நம்பியார் வீட்டில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீதர் சார் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் எம்ஜிஆரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராமவரம் தோட்டத்துக்கு போயிடுறாரு. போன உடனே முதல் வார்த்தை மக்கள் தலைமை எம்ஜிஆர், சாப்பிட்டுட்டு வாங்க ஸ்ரீதர் பேசலாம். ஸ்ரீதர் சார் டிஃபன் சாப்பிட்டு வர்றாரு. வந்தோடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி கொடுக்குறாரு. நான் ஸ்ரீதருக்கு வந்து 3 மாதத்துக்கு கால் ஷீட் தரேன், 3 மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து கொடுத்துறாரு. ஸ்ரீதர் சார் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாருன்னு தெரியாமல் தான் இவர் போயிருக்காரு. ஆனால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கையில் எழுதி கொடுத்துறாரு. எழுதி கொடுத்தோடனே ஸ்ரீதர் கிளம்புறாரு. திரும்ப அவரை கூப்பிட்டுட்டு, தெலுங்கில் தசரத புல்லோடுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தோட உரிமையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த டைமில் ஸ்ரீதர் சார்கிட்ட பணம் கிடையாது, அவர் எப்படி ரைட்ஸை வாங்க முடியும்? ஸ்ரீதர் வந்து அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு. ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே தானாக ஃபைனான்ஸ் வந்து குவியுது. எல்லா ஏரியாக்களும் வந்து படம் பூஜை போடுறதுக்கு முன்னாலேயே விட்டு தீர்ந்தது. அந்த மாதிரி ஒரு படம் தான் 1974 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன உரிமை குரல் திரைப்படம். எம்ஜிஆர், லதா, சகசரநாமன் நடித்த அந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வாலி, இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர். இந்த படத்தோட பாடல் பதிவும் போது ஒரு விஷயம் நடந்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஸ்ரீதருக்கும் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்தில் பாடல் எழுதணும் அப்படின்னு ஸ்ரீதர் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த டைமில் வந்து எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கு வந்து டேர்ம் சரியில்லை. வாலியை வச்சு பாடல்கள்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் வந்து இந்த கனவு பாடலான விழியை கதை எழுது பாட்டை வந்து கண்ணதாசன் எழுதினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் ஆசைப்படுறாரு. கண்ணதாசனை விட்டு எழுதவும் வச்சிடுறாரு. பாடலும் ரெடி. கிராம்ஃபோன் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வாலின்னு தான் வரும். வாலியோட பேரில் பாட்டி போட்டுடுறாரு. ஷூட்டிங்க்கு வந்து எம்ஜிஆர் வந்து பாட்டோட வரிகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பாட்டு வந்து நிச்சயம் வாலி எழுதியிருக்க மாட்டார், இது வந்து கவிஞர் கண்ணதாசனோட ஸ்டைலு. ஜஸ்ட் அந்த வரிகளை வச்சு கவிஞர் யாருன்னு கண்டுபிடிக்கிறார். உடனே ஸ்ரீதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு இந்த பாட்டு வந்து கவிஞர் எழுதினா தான் நல்லாயிருக்குன்னு தோணியிருந்தது அப்படின்னு. ஒன்று எம்ஜிஆர் சொன்னாராம், எங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லை தான், ஆனால் அவரோட தமிழுக்கும் எனக்கும் என்றைக்குமே விரோதம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து டைட்டிலில் வந்து கண்ணதாசன் பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னாராம். ஆம்பளைங்களா நீங்கள் ஆம்பளைங்களாங்கிற பாட்டையும் இந்த விழியை கதை எழுது பாட்டையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில், நேத்து புத்தாலை ரோஜா முட்டு, கல்யாண வளையோசை கொண்டு போன்ற பாடல்கள் வந்து கவிஞர் வாலி எழுதினார். இதில் இந்த நேத்து புத்தாலை ரோஜா முட்டை பாட்டும்போது தியேட்டரில் வந்து ரசிகர்களோட ஆரவாரம் ரொம்ப அதிகமாக இருந்துதான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள்லாம் தனியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்குன்னு சிறப்பு காட்சியை இந்த படத்துக்காக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எப்பவுமே பண்ணியிருந்தில்ல. ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கும் போது ஆரவாரம் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கான சிறப்பு காட்சிகள் போடப்பட்ட ஒரே திரைப்படம்
உரிமைக்கரல் திரைப்படம் தான். படம் 1974 தீபாவளிக்கு வெளியாகி 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. ஒரு டைரக்டர் ஒரு படத்தை 4 வருஷமா எடுத்துட்டு இருக்காரு. அந்த படம் பாதியிலே ட்ராப் ஆயிடுது. அதை திரும்பவும் அந்த டைரக்டர் ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த படத்தை திரும்ப எடுக்கிறாரு. படம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை பேசாமல் பாதியிலே விட்டுருக்கலாமே, ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு அந்த டைரக்டர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் வெளிவந்தது. அது 1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்ன படம், அந்த டைரக்டர் யார்? ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.